கேட்குறீங்களோ குளிச்சுட்டீங்களோ ஆட சசின் ஒரு குழம்பு செருப்பே கலட்ட மாட்டாரு என்ன நீங்கள் இனி என்ன செய்ய போறீங்களா அடுத்த கட்டம் கதைக்காம நிற்கிறீங்க அதுக்கும் பொறுக்கையில் உங்களோட இருக்க கொடுத்து வைக்கல அதான் இந்த கதை விட இன்னும் ஒரு கதை வந்து காலமாக காட்டினாங்கல்ல கதைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நான் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வளம் போல எங்களுடைய வீட்டில் நிற்கிறோமே. பார்த்தாலே தெரியுது எங்களை விட்டு அனுப்பிக்கிறோம்னா சத்தம் தான் பலமாக இருக்குது. அதாவது வந்து நாங்கள் வந்து இரவு நேர பொழுது தான் முன்கட்டம் எடுத்து கொண்டிருக்கிறோம். வேலை இன்னுமே வந்து முடியலை சரியா. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஏறியாச்சு. ஓ ஆனால் என்ன பகல்லேருந்து வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். முன்கட்டம் எடுக்க டைம் இல்லை சென்றனுக்கு நான் அப்படி இப்பயே வந்து உண்மையிலேயே டைம் இல்லை. என்ன செய்யறது, வீடியோ வந்து போடத்தானே வேணும்ன்றதுக்காண்டி தான் இப்போ நாங்கள் வந்து எடுத்து கொண்டு இருக்கிறோம். உண்மைக்குமே வேலை வந்துமே இன்னும் முடியலை. இல்லை அம்மோட பிறந்த நாளை வந்து நெருங்கி கொண்டிருக்கிற மட்டுக்கா வேலையும் கொஞ்சம் விட்டவா செஞ்சு முடிக்கிறேன். அதுதான் நான் செந்துறேன்னு சரியா எனக்கான இப்பதான் தெரியும் செஞ்சோம் கஷ்டப்படுறாருன்னு. ஆனால் இதோட வேலை செய்கிற கூட ஆகினது நீங்கள் பகலில் வேலைக்கு நான் போகிறேன். பகலில் வேலை செய்கிறீங்க தெரியாது, ஸ்லோவாக வேலை செய்கிறீங்க. சும்மா சொன்னால் இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து விடாமுயற்சி. ஆனால் இதை விடாமுயற்சி கொஞ்சம் முதல்ல எடுத்துருக்கலாம் போல இருக்கு. நீங்கள் முதல்ல எடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும். வெளியிலேயும் கொஞ்சம் வேலை இல்லை. அதுதான் எடுக்கலாம் போயிட்டு என்னென்னா செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெச்சு கொடுத்து பார்க்கலாகவே வேலை வந்து கொண்டு இருக்கும். வேலையை வந்து ஒரேடியா வேலை இல்லாட்டி ஒரு மாசம் கணக்கா வீட்டுல இருப்போம். வேலை வந்துச்சுன்னா இருக்கலாத அளவுக்கு வேலையா இருக்கு. அதுதான் உண்மைக்குமே. என்னன்னா தொடர்ச்சியா வேலை வருது, இல்லாட்டி தொடர்ச்சியா வேலை வராம இருக்கு. ஆனா இந்த முறை 2-3 கேட்டு கிட்ட வந்திருக்கு. என்ன 3 நாலு கதவு கிட்ட கிடக்கு. 4 கதவை விட 2 கதவை எக்ஸ்ட்ரா கேட்ட ஒடியும் இருக்கு. அதான் என்ன எல்லாமே கேட்டுக்கொண்டே தான் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக நாங்களும் செஞ்சு கொடுப்போம். ஏனண்டா உண்மைக்குமே செந்திரனுக்கு வேலை வர்றதை பார்க்குற உறவுகள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்களாண்டா அவ்வளோ தூரத்துக்கு செந்திரன் வேலை நீட்டாகவும் மற்றது சாமானம் வந்து நல்ல சாமான் போடுறது, வேலையும் வந்து திறமா செய்கிறது. அது மாதிரியாத்தான் நீங்களும் வந்து என்ன வேலை இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினம் என்னுடைய நம்பரும் இந்த வீடியோவில் பதிவு செய்வோம். ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் பதிவு செய்வோம். ஏன்னா சில உறவுகள் கேட்டிருந்தேன் சந்திரன் நீங்கள் உங்களோட வேலை சம்மந்தமாக உங்களோட நீங்கள் நம்பரை போட்டீங்கன்னா நாங்கள் தொடர்பு கொள்றதுக்கு சுகமாக இருக்க முடியாது. ஏன்னா சில பேர் நம்பரை எடுக்கலாத அளவுக்கும் இருக்கணுமா, நம்பரை காணலையா, அவங்க நம்பரை எல்லா வீடியோலையும் பார்த்துட்டாங்களா நம்பரே இல்லையா. அல்ல எல்லார்கிட்டையும் கேட்டு தானே உங்களோட நம்பர் எடுக்க வேண்டியதா. நீங்கள் ஒரு வீடியோவில் இருந்தாலும் உங்களுடைய நம்பரை தெரிவித்து விட்டீங்கன்னா நாங்கள் பார்த்து எடுப்போமா. சரி, அப்போ நாங்கள் இன்றைய வீடியோவில் முன்கட்டத்திலேயே செந்திரன நம்பரை நாங்கள் கண்டிப்பாக போட்டு விடுவோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு செந்திரனை தொடர்பு கொள்ளலாம். அதாவது வந்து என்ன வேலையாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்கோம். எல்லாமே செய்யணும். நாங்கள் புள்ளி செருக்கிறதுலேருந்து மற்ற வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து எல்லாமே செய்ய வளர்க்கிட்டோம். அப்போ மேசன் வேலைகள், பில்டிங் வேலைகள் எல்லா வேலையுமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் ஏண்டா எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கணும். மாமாக்கள் மேசன் வேலை செய்கிற வேணும், நான் பில்டிங் வேலை செய்கிற வேணும், மனுஷன மாமாக்கள் கட்சி வேலை செய்கிற வேணும். அதை பற்றி தான் எல்லா வேலையுமே வந்து வேளாடுறங்களோட இருக்கணும். அதேபடியாக வந்து நீங்கள் அலையோணும் இல்லை நம்பி எங்களுடைய தொடர்பு கொண்டு எங்களுடைய தந்தம்னா நாங்கள் சிறப்பாக அதுக்குரிய மாதிரி நாங்கள் வேலை செஞ்சு கொள்ள முடியும். அதே கூட உண்மைக்குமே இந்த தையல் வேலையை பார்த்துட்டு கொடுத்து கொமெண்ட் பண்ணியிருந்தவனா நாங்கள் கொண்டு வந்து தரலாம் அமௌண்ட் கொட்டவேனா கண்டிப்பாக தாங்கும். நாங்களும் மினிமம் தச்சு கொடுக்க முடிவெடுத்துட்டேன். நான் செந்துறேன் நேற்றியாலையும் காண முடிவெடுத்துட்டேன். அப்படி என்று இல்லை, நான் தச்சு கொடுப்பேன். இவ்வளோ நாளாக கொஞ்சம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் வாரது. இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அப்போ நாங்களும் இனி எங்களோட வீடியோவில் தச்சு கொடுப்போம். என்ன வேறு ஓடர்களை கண்டிப்பாக செய்வோம். நாங்கள் வேணும் வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு கை நோவு தெரியுது, கை நோவு அவரும் பக்கத்து தனியாக வேலையை நிற்கிறார். சரியில்லை தானே. அப்போ உண்மைக்குமே நாங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே போகிறது முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே விரும்பி அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா செந்துறோம். நாங்கள் அடுத்த கதவு சேவலிக்கிட்டு வேணா செந்துறேன். அடுத்த வீட்டுக்கு அடுத்த கதவு செய்வோம். அடுத்த வீட்டுக்கு உங்கள வீட்டுக்கோ. அப்போ பத்து நாள் ஆகுமா? ஒரு கிழமையோ? என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ தூரம்? அப்போ ஒரு கிழமை வரையும்
மாட்டினா வேறு வேறோ ஓ ஆ ஒரு மாணவர் இப்படித்தான் சொல்லி போட்டு காணா போறாரு தெரியாண்ணே கராச்சியில் பிடிக்கிறான் அதானே மண்ணாக்களுக்குமான வேலையில் இருக்குன்னு தானே இவன் இந்த சந்தியில் நிற்க போய் கூட்டிக்கணும் வந்த நீங்கள் சந்தியில் இன்னைக்கு கொஞ்சம் பஞ்சு பட்டவர் அண்ணன் பெற மாட்டேன்ட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகும் என்ன அதுதான் முடியாத அந்த எனக்கும் காதில் விளங்கினேன் ஃபோனில் பெயிண்ட் அடிக்க போகிறேன்னுண்டு நல்லா கிடக்கு இது என்ன இப்படி வளைவுக்கோ அம்மா எவ்வளோ ஒரு கஷ்டம் என்ன வெட்டி வெட்டி தான் வளைக்கலாம் அதுதான் பாருங்க உண்மைக்குமே எவ்வளோ கஷ்டப்படுறீனா சரியா முறியும் வளைவு அப்படி வராது இந்த வளைவு குத்தி இந்த வளைவு குத்தி வராது அதாலே ஏற்றி போகும் இதுக்குள்ள ஏற்றி எவ்வளோ கதைச்சு கழிவு செஞ்ச மயில் நல்லா இருக்கு இந்த கதவு மயில் பெரிய கதவு இது சரியா நாகல 3 இங்கே இந்தலா பெருசு கதவு கொஞ்சம் இல்லை வேலைப்பாடு தான் அது மட்டும் தெரியுது என்ன சேர்ந்துறேன் செய்றீங்க நான் எனக்கு இந்த என்னென்ன வேலை தான் செய்றீங்க சரி ஆட்டிட்டு என்ன இது எத்தனை கேட்டு செய்றீங்கன்னு எனக்கு நான் தெரியாம கிடக்கு ஆ எத்தனை கேட்டு செய்றீங்கன்னு தெரியாம கிடக்குது ஆட்டு இது வந்து பேர்டனாக மாமா ஆ இது என்ன ஜெயில் கம்மி மாதிரி கிடக்கு அடையா பள்ளிக்கூடத்துக்கு அப்படியா கதவு போடுறது ஆ அப்பே அந்த கதவே வங்காள வச்சிருக்கீங்க செய்யணுமா உங்களுக்கு இந்த நெருப்பு படுறது நோவே இல்லையா ஆனால் இந்த இப்படி பார்க்க ஒரு டிசைன் தெரியுது சந்திரன் இப்படி பார்க்க ஒரு டிசைன் தெரியுது இப்படி பார்க்க வி ஷேப் இது டைமண்ட் ஷேப் அதுதான் என்ன இப்போ அப்படிங்க அப்போ எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பீங்க வேலை வந்தோடனே எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க போல இருக்கு எனக்கு கண்டா எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க போல இருக்கு அப்போ என்ன பிறந்த நாள் செய்கிறீங்களோ என்ன வேலையால் செய்யுங்களே நான் பிரச்சனை இல்லை தானே பிறந்த நாள் செய்ய விடுவோம் வேலை செஞ்சோன்னு இருப்போம் எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள்லாம் விட்டா காலில் நிற்கிறீங்க நான் லிங்கா தச்ச உரையில் இருக்கு சந்திரன் கதையை கேட்ப மாட்டோம் இருக்கா என்ன நீங்களோ இதெல்லாம் அந்த அண்ணன் அடிக்க போற நீங்களோ இதெல்லாம் அடிக்கிறீங்க லொக்கெல்லாம் இதெல்லாம் பட்டமெல்லாம் வைக்கிறீங்க லொக்கு மாதிரி இது கடையில எல்லாம் கூட வாங்கி வைக்கிறது அதான் கடையில் வாங்கிறது சப்போர்ட் வைக்கிறோம் நாங்கள் ஆனால் பாவம் சந்திரன் பிறந்தநாள் வருதுன்றதுக்காண்டி நானுமே ஒன்றும் செய்யலையா பிறந்தநாள் வருதுன்றதுக்காண்டி 12 மணி மட்டும் வேலை செய்கிறேன் என்ன நைட் அப்போ எத்தனை மணிக்கு நித்திரவணும் நீங்கள் 12 மணியா என்ன உழைப்பினீங்களா ஓ அதான் எனக்கு தெரியாது நீங்கள் இதில் நின்ற நீங்கள் உண்மையா சந்திரன் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா ஆ
எவ்வளோ இல்லை எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாம் ஒதுக்கணும் இதுவளை முன்னுக்கு கொண்டு கொடுக்கணும் இதுவளை தானே எல்லாத்தையும் மற்றது எங்களுக்கு 14ஆம் ஒரு கொண்டாட்டமும் இருக்கேன்னு போகணும் பின்ன நாங்கள் இரவுக்கு போய் உடுப்படுத்தோன்னு வருவோம் ஏண்ணே ஓ ஆ அது என் கொடியில் இருந்தா எடுத்துன்னு வருவோம் போய் ஏன் சந்திரன் அரைக்கலாதோ சொன்னா அப்படின்னா நீங்கள் 2 கதவும் பள்ளிக்கிழமை கொடுக்கணும்ட்ட நீங்கள் இல்லை நாளே தான் பள்ளிக்கிழமை போல இருக்கு மறந்துட்டீங்களோ இல்லாடி அதுதான் 2 கொடுக்க இல்லாத இல்லை என்னடா நீங்களும் ஒரு வேலையே செஞ்சிருக்கலாம் 2 டைம் ஒரே டைமில் செஞ்சால் அப்படித்தான் இதை கொடுத்தாலும் இல்லைன்னா நான் அதை கொடுத்தா இன்னும் நல்ல போல இருக்கேன்னு இப்போ ஆட்டி விடுறத சரியான ரோல் ஃபுல்லாக டைம் எடுக்கணும் உங்களுக்கு ஓ சரி அப்படி நீங்கள் கொஞ்சம் வேலை செய்யுங்க சொன்னால் அப்புறம் செஞ்சிருந்தேன் சரி இப்போ பார்த்தீங்களாண்டா செந்திரன் அடுத்த வட்டமாக தாரப்பட்ட படிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன சென்மா செய்கிற பார்க்குறீங்களோ குளிச்சுட்டீங்களோ ஆனால் சசின்ல ஒரு பழமா செருப்பே கலட்ட மாட்டார் என்ன சத்தம் போடாத எங்கொண்டு ஆனால் வேலை முடிஞ்சோன்னு வந்துட்டு சந்திரன் ஏன் உண்மையா சத்தம் போடுறீங்க சத்தம் போடாம வேலை செய்யுங்க சத்தம் போடாத கிளம்புறோம் ஓர்டர் பண்ணிக்கன்னு வரையில இன்னும் வரையிலையோ ஆனால் உங்களோட தலை எங்கே ஒன்று இதாண்டோணும் ஐம்பண்ண போறீங்களா உண்மையா துண்டுறவா கேட்கல அது உங்களை எல்லாம் உங்க அந்த அண்ணன் ஏதோ செய்கிறார் இருக்கிறார் அந்த அண்ணன் வந்ததுலேருந்து சுட்டு கொண்டே இருக்கிறார் நிப்பாட்டாராம அதுதான் சுடுறத குறைங்க ஒண்ணுங்க துட்டா வச்சுட்டுலாம் யாருங்க கதவு கதவுதான் செந்தரன் இது முன்பாக்கமா பின்பாக்கம் நான் இது முன்பாக்கமாண்டல்ல வடிவாக்குறாக்கு நினைச்சு கொண்டு இருந்தேன் அதான் என்னடா இன்னொரு கதவை காணல ரெண்டு இல்லை அந்த கதவு என்ன நல்லா இருக்கு சச்சின் சரிம்மா சொல்லுங்க சத்தம் போடாம வேலை செய்யுங்க அரியணுமா கிடக்கு உங்களுக்கு என்ன என்னது அதான் சத்தமாக வேலை செய்ய சொல்கிறேன் சத்தங்க அரியணுமா கிடக்கு ஆனால் செந்திரன் வெல்டிங் வேலை செய்ய வலிக்கிட்டு அது தாமதம் உங்களை வீடாச்சாடி 2 ஆக்கிட்டேன் ஓ ஓ காலமாக செய்ய வலிக்கிட்டவர் நான் செந்திரன் ஆனால் முடிச்சிட்டிங்களா ஜெயில் கம்பி அதாவது பள்ளிக்கூடத்துக்கு இந்த கதை வேணே நல்லா கிடக்கு இதுக்கு என்ன பெயிண்ட் அடிச்சா சரி என்ன புல் வெல்டிங் அடிச்சதை கலட்டணுமோ இந்த பெப்போ வேண்டியோட ஒளி ஆனால் சரியாக விட்டு நாசமாக்குறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் காடும் என்ன ஆனால் வடிவு தான் செந்திரன் பரவாயில்லை சும்மா என்ன செந்திரன் சும்மா பரவாயில்லை என்ன என்னதாப்பா எவ்வளோ வேலை முடிஞ்சுட்டு செந்திரன் பொக்ஸ் வர காணையிலன்னு அவ்வளோ வேலை முடிஞ்சுட்டா எல்லாமே இதுக்கா முடிஞ்சுட்டு அங்க எரிய நினைச்சேன் இதை பார்க்க என்னடா வடிவா கிடக்கு அண்டைக்கு வடிவில்லா கிடந்தது இது பின்பாக்க மண்டபடியா வடிவா கிடக்கோ
அதானே என்ன முன்பக்கமே கொஞ்சம் வடிவே வந்துட்டாரு கண்ணாடி எடுத்து ஒன்று கண்ணாடி போட்டாலும் அப்படியே தான் கண்ணாடி போடாலும் அப்படித்தான் நீங்கள் இதில் இருந்தாப்புல வேணுன்றீங்களோ விட மாட்டேன் தான் ஜோசிக்காங்க சுத்தியாலோ ஏன்டா சுத்தியால் புடி போடவோ கண்ணு கொடுங்க பாக்க நான் கண்ணாடி போட்டுருக்கேன் எங்க அது தெரியும் அவங்கள கண்ணுக்கு செந்திர மயம் தந்தார் என்ன செந்திர கண்ணுக்கு போடாத கண்ணாடி உண்மையா தாத்தா வேற உங்களோட பேர பிள்ளை இப்படி தான் நிற்கிது பாக்கடா கண்ணு கொண்டு போறேன் செந்திர நீங்கள் இனி என்ன செய்ய போறீங்க அடுத்த கட்டம் கதைக்காம நிற்கிறீங்க தாரத்தை பூட்டிட்டு முடிஞ்சதா வேலை பெயிண்ட் அடிக்கலையா தானே அப்ப இதுக்கு ஃபுல் வேல்ட்டை இங்க அடிச்சிட்டீங்களோ இதுக்கு அடிச்சாச்சு என்ன அடிச்ச மாதிரி தெரியல இந்த வெட்டெல்லாம் பட்டினதெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் அப்பம்மா கதிரை எடுத்து கொடுங்க வந்து இருக்கிற அப்பம்மா செக் பண்ணிட்டு பாருங்க என்ன முடிக்காத அப்பம்மா பிறந்த நாள் எது சந்திரன் நோடு போட்டு திரியுறீங்களே நோடு போட்டு திரியுறீங்க இன்னும் முட்டி கொண்டே இருக்கிறாரு என்ன சந்திரன் மறந்தும் போட்டீங்களோ அளவை சந்திரன் அளவை மறந்து ஞாபகம் கீறி வச்சிருக்கீங்களோ டேப் பட்டியில் அதான் நான் பார்த்தேன் என்ன மறந்துடுவீங்களே என்ன வேறு யாருக்கும் அளவெடுத்தா அங்கே மார்க் பண்ணுவீங்களோ இப்படி அப்போ ஏன் நீங்கள் அப்படி எல்லாம் மார்க் பண்ணுறீங்க ஐயோ கவனம் அப்பமா நிற்கிறா எறிஞ்சிடாதேங்கோ என்ன பலன் சின்ன கதவு தான் இல்லை அந்த பெரிய கதவுக்கு தான் ஓ தகரம் அந்த கதவை பார்த்து பார்த்து எல்லாருமே புரியுதுண்ணா அந்த பெரிய கதவை தான் ஓ ஒன்று தானே அது அப்போ நினச்ச 2 கதவுக்கு மேலே போடுவோம் இல்லையா அப்போ அது உண்டு தள்ளி பண்ணுற கதவை இல்லையா தாத்தா இது இல்லை திறக்கிறதா தாத்தா இது வந்து கதவுக்கு மேலே இன்னொரு கதவு வருது அதான் மாடல் 2 கதவு மாதிரி இந்த கதவை கடவுளானங்க ஒரு கல்லறம் விட்ட போக மாட்டேன் என்ன சந்திரன் இந்த கதவை துறந்து போகவே இவ்வளோ பாடுபடணும் அவ்வளோ பாரம் சந்திரன் அதுக்கு தான் செஞ்சு கொடுக்குறாரு அப்ப ஆனா நல்ல பாருங்க அதை ஒன்று தூக்கியே போடுற பாடுவிய ஒரு சைட் சுட்டியான பாரு சொல்லுங்க சந்திரன் அப்படியே விழுந்து விட்டுருவோம் சந்திரன் கயக்க மாட்டீங்களோ நீங்களாம் வரையா சந்திரன் சில நேரம் அளவு மாறி கீறி விடல இதே நேருக்கு அப்படி எகிருங்க அவன் ஒரு தாரம் எவ்வளோதா சந்திரன் இந்த ஒரு தாரம் 7,000 இந்த இடம் நீங்கள் ஆறுதலாக விட்டுங்க நான் உங்களுக்கு அதை கேள அட இதெல்லாம் அதுக்கியோ வேற இதெல்லாம் அதுக்கெல்லாம் வரப்போ என்ற கடவுள் இந்த கதவு தூக்கவே உண்மைக்குமே இல்லை அவ்வளோ ஒரு வேறமாக தானே இருக்க போகுது எனக்கு வடிவாக தெரிஞ்சுது சரி நான் கதவை வைக்க மாட்டேன் நம்ம வீடே ஆட்ட மாட்டேன் இங்கே காணும் தாத்தா எங்களுக்கு இந்த ஊர் 2 பேருக்கும் அது சந்திரனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ன சந்திரன்
என்ன சந்திர சின்ன பொண்ணு செஞ்சாங்க வேலையை அந்த அண்ணாப்பா அம்மா கிட்ட நான் கொஞ்சம் இருக்க சொல்லல தெரியுமா அவன் நினைக்கிறாரோ நான் இது ஒன்று அவட்டும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேத்தனி வந்துட்டேன் இங்கே வேறங்கோ 2 பேருக்கும் தேத்தனியும் இஞ்சால பார்த்தீங்கன்னா ரோலும் வடையும் சந்திரன் வாங்க வாங்க ஒரு கடை பண்ணி ஒரு அளவு தான் அளவோட இருக்கணும் விட்டா அப்படியும் பெறையும் இருப்பீங்க அளவோட இருக்கு ஆ விட்டா விடியும் பெறையும் இருப்பீங்களோ அதான் முன்னேற்றம் கூட இரவுல தமிழ் இருந்து வேலை செய்கிறாரே அதுதான் ராத்திரி 1 மணி வரையும் இருந்தார் அப்பம்மா வேலை செஞ்சு கொண்டு பகலில் தெரியாத கொஞ்சம் பிசிகல்லான புள்ள இதவளான பார்த்த வேலை என்ன செந்துறேன் எங்க என் கலெக்டர் உத்தியம் அப்படி இல்லை தானே வாங்க அவன் அந்த அண்ணா கூப்பிடுங்க பாமர் வந்தாலும் நோட்டி கொண்டு தானே இருக்கிறார் பாமா கிடக்கு இங்கே யாருங்க என்ன உங்களை வாங்கினது உங்களுக்கு தானே இந்த வடை இந்த வடை இந்த தேதி ஏனுங்க சுடுவது ஒன்று வேணுங்க ஆத்தி தான் உங்களுக்கு ம் சரி சுட்டோன்னு என்ன கேட்க கூடா கணக்கா இந்தாங்க ரோல் அடிப்பீங்க வடை 2 சாப்பிடுங்க என்ன 2 சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை அப்பம்மா ரோல் தரட்டா இந்தாங்க பாதி நான் குடிக்கல உங்களோட தலையிலான ஒரு வடிவு எனக்கு தெரிகிறது சந்திரன் முடிய பார்க்க பார்க்க இப்படி ஒரு வடிவாக கிடக்கு இங்கே சந்திரன் இஞ்சால மங்கி பார்க்குறீங்களா வீடியோ இரவில் இல்லை என்ன அதானே இந்த முன்னேற்றம் விளையாடி பட்டி இருப்பீங்களா எப்பயும் இருந்து குடியுங்க அவன் அதுதான் இந்தாங்க கொடுங்க அவர்கிட்ட அப்படியே எடுத்து சாப்பிட சொல்லுங்க அவரு நிறைய வேலை செஞ்சவர் காலேஜும் போயிருப்பேன் ஆ சாப்பாடு விஷயங்கள்ல கஷ்டப்பட மாட்டேன் இதேன் சந்திரன் இருக்கிறதுக்கோ செட்டு ஸ்டாண்ட் இவ்வளோ நேரம் வந்து அடிக்கல செட்டு இஞ்சாடாக்காப்பா கவலையாக்கல அதுக்கும் பொறுக்கையில் உங்களோட இருக்க கொடுத்து வைக்கல அதான் இல்லை என்னது செட்டோ விழுந்துட்டு தாத்தாக்குல செஞ்சுட்டா எப்போ அப்போ தாரம் அடிக்க போறீங்க அடைக்க போறீங்களா இல்ல தாத்தா பேசாம இல்ல நான் சொன்னேன் இன்றைக்கோ இல்லை நாளைக்கு ஒன்று கேட்டு நான் எப்படியும் பிறந்த நாளாண்டும் வேலை இருக்குன்னு தானே சந்திரனுக்கு இந்த வேலை அதுதான் எப்போ பிறந்த நாளுக்கோ சொன்ன வேற என்ன வாரக்கிழமை சனிக்கிழமையோ சரியண்டோ ஐயோ உண்டு எவ்வளோ போடணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா செந்துரன் நகல் ரிமோட் அடிக்கிறான் தகர வேலையெல்லாம் முடிஞ்சு என்ன செந்துற கதவு வேலை முடிஞ்சுதா அப்போ நாளைக்கு ஏற்றிடுவீங்க நாளைக்கு ஏற்றிடுவீங்களா இல்லாட்டி நாளைக்கு பெயிண்ட் அடிச்சு முடிக்கணும்னு ஒரு முடிவு பெயிண்ட் அடிச்சோன்னு சரிதானே உடனே ஏற்றி விடலாம் தான் ஆனால் செஞ்ச சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை கடையில் முடிச்சிட்டீங்களே அது 2 கதவு இல்லாட்டி இன்றைக்கும் பெயிண்ட் அடிச்சிருப்பீங்களே அந்த கதவு சொடாட்டி ஓ அதான் ஆனால் உங்களுக்கு காட்டி அவரை எனக்கு வேலை செஞ்சார் போல இருக்கு அவரை ஒட்டி கொண்டிருந்தார் கால வேலை
அப்ப நீங்களும் போன மாதிரி கேட்டான் அதுதான் எனக்கு வேற 2000 கேட்டா நான் போட்டேன் உண்மைக்குமே மடிவாக கிடக்கு பின்பக்கம் தானே நல்லா கிடக்குற மாதிரி கிடக்கு எனக்கு முன்பக்கம் என்ன நான் பார்க்கவே இல்லை தானே நீங்கள் அப்போ என்ன முடிப்போம்மா நாங்கள் மீறியோ நாங்கள் முடிப்போமே ஏன் களைச்சி போட்டீங்களே ஆ நீங்களும் இப்படி சொல்லக்கூடாது நீங்கள் செய்யவே இல்லையே வேலை ஓ அதுதானே சரி அப்போ நாங்கள் மீறியை முடிச்சு கொள்ளுவோமே நீங்கள் எப்படி அது முடியுங்க கிளியராக இருக்கும் ஓ உங்களை பார்க்கலாம் எங்களுக்கு ஆ இப்போ சும்மா பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க எதுவுமே டிலே ஆகாது இது கொஞ்சம் அவசரம் இந்த என்ன சொல்றது வேலை வந்து கணக்கை கூடிட்டு ஆக்கல்ல அப்படி இதை வந்தவொடனே தான் இந்த தினம் உண்மையிலேயே கணக்க வேலை வந்து ஒதுங்காது நேற்றைய தினம் வந்ததை வந்தபடியே தான் வேலையை கொஞ்சம் ஒதுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கதை கூட இன்னும் ஒரு கதை ஒன்று செஞ்சு நான் காலமாக காட்டினாங்கள்லானே தெரியாது கொஞ்சம் வேலையை கொஞ்சம் கதைக்கலாம் கிடக்கும் எனக்கு தெரியுது ஆனால் உண்மைக்குமே நீங்கள் பார்க்குறோம் வீடியோ முடிக்கப்புறமான இதை நான் இன்னும் வேலை செய்யப்படும் வேலை கிடக்குது வீடியோ ஆனால் உண்மைக்கு நேற்று குடிச்சு செந்துற நித்திரோம்ல உண்மைக்கு நம்ப மாட்டீங்களோ 1 மணி ஆயிட்டாக்குமே ஆனால் நான் நல்ல நித்திரோம் கூட நினைச்சா நீங்களோ நித்திரோண்டாக்கு நான் இதில் என்ன ஓ இன்னுமா நம்ம புதிய வீடியோவில்